நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபின், சொல்லுங்க சார். இந்த குற்ற சம்பவங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பாலியல் குற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், அமைச்சர்கள் மீதான இந்த குற்றங்கள் நாள்தோறும் அதிகரிக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதிர்க்கட்சிகள் எல்லாமே அமைச்சர்கள் மீது ஏதோ ஒரு குற்றத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசின ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தாரு, சிபிஐக்கு செந்தில் பாலாஜி அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க, எப்படி போவார்னு பார்ப்போம், எங்கள் தலைவர் ராஜா மாதிரி போனார், செந்தில் பாலாஜி அப்படி போக சொல்லுங்க பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு விமர்சித்து பேசியிருக்காரு. எப்படி எடுத்துக்கலாம் நம்ம இதை? அது எந்த ராஜா மாதிரி போனாருன்னா அது என்ன ராஜா மாதிரின்னா எனக்கு தெரியல. இப்போது ராஜாவே கிடையாது, இப்போ தான் வந்து ஜனநாயகம் வந்துடுச்சே. ராஜா மாதிரி போகிறாருன்றதில் வந்து என்னன்ட்டு சிபிஐயில் வந்து யாரை கூப்பிட்டாலும் விசாரணைக்கு கூப்பிட்டா போக தான் போகணும். அது விஜயாக இருந்தாலும் அதான் செந்தில் பாலாஜி. விஜயை கூப்பிட்டதுக்கு வந்து நமக்கு காரணம் தெரியுது. ஏன்னு கேட்டாலும் அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் பரப்புரையில் தான் நெரிசல் ஏற்பட்டது. ஓகே, அதனால் அவரை கூப்பிட்டாங்க. அதாவது கனெக்ஷன் நமக்கு தெரியுது. செந்தில் பாலாஜி வந்து கூட்டத்துடைய தொடர்பு என்னங்கிறது அவர் சிபிஐ வெளிப்படையாக சொல்லவில்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி அந்த கூட்டத்தில் அவர் அங்கே இருந்திருக்க வாய்ப்பில்லை. அது முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாரு. அவரே சொல்லியிருக்காரு, ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தது ஒரு தப்பா, என்னை மட்டும் கூப்பிட்டாங்க, ஆஸ்பத்திரியில் வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து பார்த்தாங்க. நான் நினைக்கிறேன் அன்பில் மகேஷை வந்து ஏன் வந்து சிபிஐ கூப்பிடலன்ற எண்ணத்தில் தான் பேசியிருக்கார். இத்தனைக்கும் அன்பில் மகேஷ் வந்து அங்கே விசிச்சு அழுதாரா இல்லையா? ஆமாம். இந்த தடவை கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு ஆஸ்கர் அவருக்கு வேறு யாருக்கோ கொடுத்துட்டாங்க. ஆனால் அவருக்கு தான் வந்திருக்கணும். அப்போது அன்பில் மகேஷ் வந்து அவருக்கு வருத்தம், செந்தில் பாலாஜிக்கு வந்து தன்னை கூப்பிட்டாங்கன்ற வருத்தத்தை விட அன்பில் மகேஷை கூப்பிடாமல் விட்டாங்களேங்கிற வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் தெரியுது நம்ம பார்த்த வரைக்கும். திருச்சியிலேருந்து வேறு வந்துட்டார் சார். அதனால் அவர் வந்து அப்போது நான் வந்து போய் பார்த்தது வந்து தப்பா, எதுக்காக சம்மன், சிபிஐ எதுக்காக சம்மன், அவர்களிடம் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவரை அழைத்தார்கள் என்று. ஏன்னா அப்போ வந்து என்ன செய்தி வந்தது, ஏதோ செருப்படுத்தி அடித்தவங்க வந்து செந்தில் பாலாஜியோட ஆட்கள். அது உண்மையா இல்லையா நமக்கு தெரியாது, சிபிஐ விசாரணையில் தான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன தண்ணி பாட்டிலெலாம் எடுத்து அடித்தாங்க விஜய் பேரில். அந்த தண்ணி பாட்டிலில் வந்து செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான அறக்கட்டளையின் பெயர் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து வந்த தகவல்கள். ஆனால் அவை உறுதியானவையா, நிஜமாகவே அப்படி தான் நடந்ததா தெரியாது. அப்போ செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு, ஏங்க உங்கள் பேர் போட்ட பாட்டில், உங்கள் சம்மந்தப்பட்ட அந்த பாட்டிலெலாம் இப்படி அங்கே வந்துச்சு, உங்கள் ஆட்கள் அங்கே ஏன் போனாங்க, இவங்கெல்லாம் உங்கள் ஆட்களாக இல்லையா, வீடியோவில் பார்த்து இவருக்கு யாராவது வலது கை இடது கை, வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சுற்றி ஒரு அல்லக்கை கூட்டம் இருக்கும், அதில் யாரையாவது பார்த்து இவர்கள் யார் என்று தெரிகிறதா அடையாளம் கேட்பதற்காக அவர் அழைத்திருக்கலாம். இல்லை என்றால் செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரியில் போய் எதுக்காக வந்து பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தாருன்னு சிபிஐ வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்க. நிறைய அரசியல்வாதிகள் போய் பார்த்துருப்பாங்க, அது எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ண போகிறாங்க. செந்தில் பாலாஜி இல்லை வந்து விஜயோ இல்லை விஜயுடைய கட்சியை சார்ந்தவர்களோ ஆதவ அர்ஜுனாவே என்ன சொன்னார், செந்தில் பாலாஜி தான் இதில் வந்து கூட்டத்தில் வந்து கலவரத்தை ஏற்படுத்தினார், நெரிசலை ஏற்படுத்தினார்னு பேசியிருக்கார். ஆமாம். அப்போ சிபிஐயில் போய் அவர் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஓகே, செந்தில் பாலாஜி தான் ஆள் வச்சு இது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கால் ஆதவ அர்ஜுனாவோ வேறு யாராவது ஒரு விஜயோ இல்லை ஒரு தாவேகா நிர்வாகியோ சொல்லியிருந்தால் சிபிஐ விசாரிக்க வேண்டியது அவருடைய கடமை. ஏன்பா உன் பேர் சொல்கிறாங்களே, உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா கேட்கத்தான் கேட்பாங்க. ஆதாரங்கள் இருந்துக்கா, இல்லை அட்லீஸ்ட் தகவல்கள் இருந்தால் உண்மையா என்பதை. இதில் ராஜா மாதிரி போனார், ராணி மாதிரி போனாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்றும் இல்லை, கூப்பிட்டாரு போனாங்க. நாளைக்கே வந்து எந்த ஒரு அரசியல்வாதி எந்த கட்சியை சேர்ந்தவரும் இது சம்மந்தமான சிபிஐ விசாரணையாக கூப்பிட்டா போய் தான் ஆகணும். கெஜ்ரிவாலை கூப்பிட்டாங்க போலையா, ஒரு முதல்வராக இருக்கிறவரையே கூப்பிட்டு சிபிஐ விசாரணைக்கு போலையா, எத்தனையோ முதல்வர்கள் போயிருக்காங்க. ஓகே, கெஜ்ரிவாலுங்கிறது ஒரு உதாரணமாக சொன்னேன். அது மாதிரி விசாரணை என்றால் போய் தான் தீர வேண்டும். இப்போ டிஆர் பாலு அவதூறு வழக்கு போட்டார், சேதாப்பேட்டையில் அண்ணாமலை வந்து குறுக்கு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கார்ல,
போடல ஜோக்கில் வலைதளத்தில் ஜோக்கிட்டுருக்கேன். ஒரு 10 கப்பல் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கேட்டது, இல்லை 2 தான் வச்சுருக்கேன்னு சொன்னார். இப்போ இந்த 2 கப்பல் தான் ஈரானில் போய் நமக்கு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வரப்போகுது, இந்தியர்கள்லாம் காப்பாற்றிட்டு வரப்போகுது, டிஆர் பாலோட கப்பல்னு சொல்லி வலைதளத்தில் அவன் கலாச்சிக்கிட்டு இருக்கான். சார் அதில் இன்னொன்றுனா என்னோட பையனோட நிறுவனம் தெரியாமல் தான் நான் வந்து அதை வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தார். இல்லை அப்படி இல்லை, அவர் ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கினார். அந்த நிறுவனத்துடைய ஓனர் வந்து என் பையன்றது எனக்கு தெரியாது. அந்த பையன் வந்து ஓனராக இருக்கார் பாருங்க, அவ்வளோ பெரிய கடன். இது வந்து கோடிகளில் கப்பல் வாங்குறதுக்கு. அந்த அவ்வளோ கோடி பணம் வந்து யாருக்கு கொடுக்குறோங்கிறது பையனுக்கு தெரியாது. நம்ம அப்பா தான் வாங்குறாருங்க. எந்த ஒரு பெரிய லெவல் பிஸ்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது பல கோடிகளை வந்து யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தால் நம்மோட போய் வாங்கிட்டு இருக்கலாம், க்யூவில் நின்று இருக்கலாம். நம்மளும் இது யாருக்கு கொடுக்குறோன்னே தெரியாமல் வந்து பல கோடிகள் வந்து ஒரு கப்பல் வாங்குறதுக்குன்னு எவ்வளோ கோடி இருக்கும். அப்போ அடுத்த கேள்வி அங்கே வருது என்னென்னா, அவ்வளோ கப்பல் வாங்குறதுக்கு உங்கள் பையன் கொடுத்துருக்காரு பணம், ஆனால் உங்கள் பையன் கம்பெனின்னு தெரியாதுன்னா, ஐயா உங்கள் பையனுக்கு அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்ற கேள்விக்கு பதில் மக்களிடையே வந்து அந்த கேள்வி வரத்தானே செய்யுது. அடுத்தது அவர் என்ன கேட்பார், என்னை பார்த்து கேட்டீங்க, எங்கள் தலைமை குடும்பத்தில் பாருங்கள் 22 வயசில் 1000 கோடி போட்டு 2 படம் எடுக்கலையா அவர், ரஜினி கமல்லாம் வச்சு எடுக்கிறாரு. இன்பன் யார், வருங்கால முதலமைச்சர், அவர் 1000 கோடி போட்டு படம் எடுக்கலாம், என் பையன் கப்பலுக்கு கடன் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு டிஆர் பாலு கேட்பார். ஓகே, நீங்கள் அப்போ என்ன செய்யுது, அப்போ திமுகனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே சார், போகிற போக பார்த்தா நவீன கால வஉசி போலே சார் டிஆர் பாலு அவர்கள். கப்பல் ஓட்டிய தமிழனா? ஆமாம் சார். வச்சுக்கலாம், அதுக்கு கப்பல் ஓட்டினார் அவள் வந்து. ஆனால் வந்து வஉசி வந்து கடைசியில் காலத்தில் இங்கே மண்ணடியில் வந்து கெரசின் விற்று பிழைத்தார். சொந்த கப்பல், சுதேசி கப்பல் வச்சு அந்த கப்பல், அந்த கம்பெனியுடைய பங்குகளை எல்லாம் வந்து அந்த கப்பலில் வேலை செய்த இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டார். தன்னோட சொந்த கம்பெனியில் உள்ள பங்குகள்லாம். இவர் கடன் வாங்கி யார்கிட்ட கடன் வாங்கினார், அவருக்கு கடன் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் வந்து பாலகங்காதர திலகர். அங்கே வடநாட்டில் இருந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருத்தர். அவர் அந்த மாதிரி அவங்க வகைரால் வந்து கடன் வாங்கி கப்பல் வாங்கி பங்குகளை தன்னுடைய ஊழியர்களுக்கு இல்லை அந்த கப்பல் கம்பெனி ஊழியர்களுக்கு எழுதி கொடுத்தாரு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவரை ஜெயிலில் போட்ட உடனே அதை வெள்ளைக்காரனுக்கே விற்றுட்டு, தமிழர்கள் தான் மிகவும் நன்றி உணர்வு உள்ளவர்களாச்சே. எந்த திருவள்ளுவர் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வு உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு எழுதினார் திருவள்ளுவர். எழுதினார், அவ்வளோதான். சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம லாய்க்கு. வெள்ளைக்காரனுக்கே அந்த இதெல்லாம் விற்று கப்பலும் போயிடுச்சு அவங்ககிட்ட. இவர் திரும்பி வந்தால் இவருக்கு சொத்தெல்லாம் போயிடுச்சு. இங்கே வந்து மெட்ராஸில் வந்து மண்ணெண்ணெய் விற்றார். இந்த பக்கம் மண்ணடி பெரம்பூர் சைடில் வடசென்னை விற்று கடைசி காலத்தில் நோய்வாய்ப்பட்டு டாக்டர்கிட்ட போய் மருத்துவம் பண்ணுறதுக்கு கூட வழி இல்லாமல் இறந்து போனார். அதனால் டிஆர் பாலுவை கப்பல் ஓட்டிய தமிழன்னு சொன்னால் வந்து அது வந்து உண்மையிலேயே வஉசியின் ஆன்மா வந்து நம்மளை வந்து மன்னிக்காது. நீங்கள் டிஆர் பாலுவை வேறு எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம், திராவிட திலகம்னு சொல்லுங்கள், என்ன வேணாலும் சொல்லுங்கள். வஉசியோடு வந்து நம்ம சொல்லி வஉசியுடைய ஆன்மாவை வந்து நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. வஉசி அவருடைய சொந்த பணம் கடன் வாங்கினார், இல்லை அவருடைய சொத்து, பூர்வீக சொத்து, அவங்க அப்பா வச்சிருந்த சொத்து, உலகநாதர் பிள்ளையோடைய சொத்து, இது நடந்தது. ஓகே, இது ஓகே. இது வந்து நமக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. இது திமுகவில் ஒரு தலைவர் வந்து எடுத்து நீங்கள் அவர்களுடைய வரலாறு பார்த்தாலும் எல்லாமே ஒரு 8 வால்யூம் போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே சார். சார், கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் வந்திருக்கிறத பார்க்குறோம். முக்கியமாக சொல்லணும்னா வைகோ அவர்கள், வைகோ வந்து திராவிடத்தோட ஒரு போர்வாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அவருக்கு 4 தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து நீங்கள் போர் வாழ்னா அந்த இல்லு அதானே சொன்னீங்க? ஆமாம் சார், இல்லு சொல்லலை, போர் வால்னு சொன்னீங்க. இல்லை, வால் இந்த இதுக்கெலாம் இருக்குமே, இந்த மிருகங்களுக்கெல்லாம் வால் இருக்குமே, அந்த மாதிரி அந்த வால் சொல்லலை நீங்கள், வாள். ஓ, வாள், சரி சரி. அதான் சார், 4 தொகுதி கொடுத்துருக்காங்க. 4ல் 3 வந்து திமுகவோட சின்னம் உதயசூரிய சின்னத்தில் நிற்கணும், 1 மட்டும்தான் தனி சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? ஆமாம், அவர் தன்மானம் இருக்குல்ல அவருக்கு.
அதனால் அவருடைய தன்மானம் வந்து கொஞ்சோண்டு தான். அதனால் ஒரு சின்னம் தன்மானம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அதுக்கு தனி சின்னத்தில் நிற்கிறதுக்கு. அப்போ அவருக்கு என்ன தன்மானங்கிறத யார் டிசைட் பண்ணுறா? அவர் இல்லை, திமுக தலைமை தான். வைகோவுக்கு என்ன தன்மானம், அப்படி ஏதாவது இருக்கா, இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கா? இதுக்கு மேலே நம்ம வந்து அவரை இவ்வளோ கேவலப்படுத்துறதுக்கு பிறகும் அவருக்கு தன்மானம் இருக்குன்னா ஏன் இருக்குது அப்படின்னு திமுக தலைமை நினச்சி ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்றுங்க. ஏன்னா அப்படி நிற்கலைன்னா அடுத்த தடவை தேர்தலில் வந்து அந்த தனி சின்னமும் கிடைக்காது. அதுக்காக திமுக வந்து சிம்பிள். மல்லை சத்யாவும் உங்கள் கட்சியிலேருந்து வந்திருக்காரு, உடச்சிக்கிட்டு வந்திருக்காரு, அவருக்கும் சீட்டு கொடுக்கணும், உங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா? அண்ணன் திருமா வந்து இருப்பதிலேயே வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி தான் அப்படிலாம் வந்து ஏன் பேசிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு இன்னும் முடிவாகல. அன்னையாருக்கு வந்து 8+1 அந்த மாதிரி தெரியுது. ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, இது 8ன்னு பேசப்படுது. இவருக்கு போன தடவை வந்து 6 கொடுத்தாங்க, அதில் 4 ஜெயிச்சார். இப்போ இந்த தடவை 4 தான் வந்து உங்களுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து 24 கட்சி கூட்டணி அப்படின்னு சொல்லி, இது கூட நாஞ்சில் சம்பத்து கூட தாவேகால சொல்லியிருக்காரு. 24 கட்சி கூட்டணி தலைவர்களின் பேரை வந்து முதல்வர் சொல்லிவிட்டால் நான் தூக்கு மாட்டிக் கொள்கிறேன். இதுக்காகவாவது முதல்வர் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணியாவது வந்து 24 பேர் சொல்லிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறாங்க சார். என்ன தலைவராக சொல்லுவார், விஜய் பேப்பர் பிடிக்காமல் படிப்பாரா, பேப்பர் இல்லாமல் பேசுவாரா விஜய் ஸ்டேஜில் அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்க. இல்லைங்க, அது வந்து நீங்கள் வந்து அது நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவர் முதல்வர் வந்து ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டு பேசுகிறாரு. விஜய் வந்து எவ்வளோ பெரிய கட்சி தலைவர், அவர் துண்டு சீட்டெல்லாம் படிக்க முடியுமா? A4 ஷீட்டில் ஸ்டேபிள் பண்ணி வச்சுட்டு படிக்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு துண்டு சீட்டை பார்த்துட்டு மிச்சம் வந்து அந்த சீட்டில் உள்ளதை படிக்கிறாரு. அதில் வந்து 2ஆம் நம்பர் கேள்விக்கு டக்குன்னு ஒருத்தர் வந்து 3ஆம் நம்பர் கேள்வியை கேட்டான்னா 2ஆம் நம்பர் மாற்றி பதில் சொல்கிறாரு முதல்வர். அவருக்கு வந்து விஜய் வந்து பேசுகிறாரு அந்த A4ல் அந்த ஷீட்டில், அது நடுவில் வெளியாச்சு வலைதளத்தில். அது என்ன உண்மையாகவே அது அப்படி தான் இருந்ததா, இல்லை சும்மா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு இப்போ தான் எல்லாத்துலேயுமே வந்துடுது, அந்த மாதிரி போட்டாங்களான்னு தெரியல. அதில் இந்த இடத்தில் இடது பக்கம் திரும்பவும், லேசாக மூச்சை இழுத்து விடவும், அழுகிறார் போல் விசும்புகிறார் போல் நடிக்கவும், அப்புறம் வலது பக்கம் திரும்பி கொஞ்சம் தலையை தொங்க போடவும், இப்படிலாம் வந்து எழுதியிருக்கு. அந்த அதில் வந்து அது உண்மையிலேயே அந்த சீட்டு தான் இருந்ததா, அதை வச்சு தான் அவர் படித்தாரா நமக்கு தெரியாது. இருந்தாலும் அரசியல் வந்து இப்படி இவ்வளவு போக போக மோசமாகிக்கொண்டே இருக்கிறது. கோர்வையாக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ பேச தெரியாதவர்கள், அந்த பேசும் பயிற்சி கூட இல்லாதவர்கள் தலைவர்களாக வந்து தங்களை காட்டிக்கொள்கிறார்கள். நம்ம வந்து அது திமுகவாக இருந்தாலும் அதான் சொல்கிறோம், தாவேகாவாக இருந்தாலும் அதான் சொல்கிறோம், இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அதான். 20 நிமிஷம் வந்து பேச முடியாதா? அதுக்கு எதுக்கு வந்து ஒரு 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 சீட்டு, ஒரு A4 ஷீட்டு, அதை யாராவது எழுதி கொடுக்கணும்? இப்போ சொல்லும்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவராக இருந்தார். அவர் வந்து அவர் மீது நமக்கு 108 விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த காலத்திலும் வந்து அவர் வந்து துண்டு சீட்டு வச்சுட்டு படித்தது இல்லை. அவரோட நான் வந்து ஒரே விழா மேடையிலலாம் இருந்திருக்கேன். மேக்சிமம் என்ன பண்ணுவார்னா, அந்த அந்த அழைப்பு இதழ் இருக்கும், அதில் யாரெல்லாம் அந்த மேடையில் இருக்கிற விருந்தினர்கள் அப்படிங்கிற பெயர் மட்டும், ஏன்னா அவர் ஆள் தெரிஞ்சால் கூட பேரை தவறாக உச்சரித்து விடக்கூடாது என்பதற்காக அதை மட்டும்தான் பார்ப்பார். நான் ஒரு விழாவில் மேடையில் இருக்கும்போது திருசக்தி சுந்தரராமன் அவர்களே, நல்லி சின்னசாமி செட்டியார் அவர்களே, 4 பேர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் பாட்டில் ஒரு ஃப்ளோவில் என்ன பேசுகிறோமோ அவர் மனசுலேருந்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, கொச்சை தமிழில் இல்லாமல் அந்த பீரியட்லலாம் வந்து கொஞ்சம் நல்ல தமிழில், ஒரு இலக்கண சுத்தமான தமிழில் அந்த மாதிரி பேசுகிற ஒரு ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு. இப்போ அப்படி பேசுகிற ட்ரெண்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இருந்தால் கூட அப்படி பேசினார்.
இப்போ அந்த கொச்சையா கொலோக்கியலான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது சாதாரணமாக இந்த யதார்த்தமாக வீட்டில் பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் மேடையில் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்குமே சீட்டு வேண்டியிருக்கு, யாராவது எழுதி கொடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இதுதான். அப்போ அந்த தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுது நம்ம திமுகக்குள்ளேயே தானே சொல்கிறோம். திமுகவை எதிர்த்து சொல்ல, கருணாநிதி அவர்களுடைய அந்த குறைபாடுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் விட்டுருங்க. அரசியல்வாதி அப்படின்னு வரும்போது அதெல்லாம் கூடவே வரும். ஆனால் எந்தவித துண்டு சீட்டோ எதுவும் இல்லாமல் அவரால் வந்து ஒரு மணி நேரம் கூட பேச முடியும். அவர் நினைத்ததை மக்களுக்கு சென்றடைய அந்த அளவுக்கு பேச முடியும். ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்து முதல்வரும் பேசலை, துணை முதல்வரும் அப்படி பேசலை, எழுதி வச்சது தான் படிக்கிறாங்க, அதுவும் தப்பு தப்பாக படிக்கிறாங்க. சரி, புதுசாக நான் வந்து இவங்களுக்கெல்லாம் மாற்றமாக வரேன்னு சொல்லக்கூடிய விஜய் வந்து என்ன பேசுகிறாருன்னா அவரும் பேச முடியல. ஓகே, அப்படி யார் வந்து பேசுகிறாங்கன்னு பார்த்தா ஓரளவுக்கு நான் வந்து கட்சி சார்புலாம் சொல்ல, எடப்பாடி இயல்பாக பேசுகிறாரு, யதார்த்தமான ஒரு அந்த எளிமையான ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுன்றது அடையாளம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி பேசுகிறாரு. சீமான் அவர் எப்போவுமே விவரங்கள் எல்லாம் முன்னாலேயே கரெக்டாக விவரங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசக்கூடியவர். அதுவும் வந்து அந்த அந்த மாடுலேஷனோட ஏற்ற இறக்கத்தோடு பேசுவதற்கு கற்றவர். அது மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி உள்ள அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே பேச தெரியல நம்ம அப்படி சொல்லலை, இப்படியும் இருக்காங்க அப்படியும் இருக்காங்க. ஆனால் வந்து என்னென்னா, அப்படி மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம வந்து மனசுக்குள் வாங்கி கொண்டு அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் எழுதி கொடுத்ததை படித்தால் போதும் தலைவராகி விடலாம்ன்ற எண்ணம் வந்தது வந்து அரசியலுடைய அந்த தரம் வந்து இறங்கிட்டு வருது அப்படின்னு பொதுவாக சொல்லணும். யாரையும் குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறோம். இப்படி தரம் போனால் மக்களுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ நாங்குநேரில் நடந்தது, விளாத்தி உலகத்தில் நடந்தது, வரிசையாலாம் சொல்கிறோம். நமக்கு என்ன புரியலன்னா, இந்த செய்திகள்லாம் தகவல்கள்லாம் முதல்வருக்கு போகுதா இல்லையானே தெரியலையே. ஓகே, பேச வேண்டியதையே வந்து யாரோ எழுதி கொடுக்க வேண்டியிருக்குன்னா இந்த செய்திகள் அவரிடம் வந்து அதிகாரிகள், அமைச்சர்கள் இவளை தான் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு முதல்வர் வந்து எல்லாமே அவரே உட்காந்து எல்லா ஊர்லேயும் போய் பார்க்க முடியாது. எந்த முதல்வராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அது சரியாக சேரவில்லை என்றால் அதுவுமே நிர்வாக குறைபாடு தான். அப்போ அதே கேள்வி நம்ம கேட்க வேண்டி வருது. கலைஞர் கருணாநிதி இதே திமுகவுக்கு தலைவராகவும் வந்து முதல்வராகவும் இருந்தபோது, எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது எப்படி அவர்களுக்கு மட்டும் தகவல்கள் தெரிந்தன? அவர்கள் எப்படி வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க கூட கரெக்டாக வந்து நிர்வாகம் வந்து பண்ண முடிஞ்சுது? ஓகே, அப்போ அது ஆளுமைன்னு சொல்கிறது. ஓகே, லீடர், தலைவர் அப்படிங்கிறவர் வந்து எல்லாமே அவரே செய்கிறவருக்கு பேர் இல்லை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். யார் எதை செய்யணுமோ அதை வந்து செய்ய வச்சு தகவல்களை தெரிந்து கொண்டு இப்படி செய்யாத முடிவு மட்டும் அவங்க பண்ணணும். தகவல்கள் வரும், முடிவுகளை அவர்கள் சொல்லணும். இப்போ தகவல் போகுதா இல்லையானே தெரியல இன்றைக்கி. ஏன்னா அப்படி தகவல் போனால் எந்த ஒரு கட்சி தலைவருமே இல்லை ஆட்சி தலைவருமே அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் நமது கட்சியுடைய நிலைமை என்ன ஆகுங்கிற கவலை வரும். ஓகே, இப்போ முதல்வர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா வந்து அவர் வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து அவர் வந்து குறை சொல்கிறதுன்னு சொல்கிறத விட ஏன் இப்படி என்ற காரணம் நமக்கு குழப்பமாக இருக்கிறது. ஓகே சார், இந்த பேச்சாளர்களை பற்றி, பேச்சாளுமையை பற்றி நம்ம பேசுகிறப்போ திருமாவளவனை தவிர்த்துட்டு நம்மளால் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் சார். அவருமே அந்த தொகுதி பங்கீடு அந்த விஷயத்தில் ஒரு புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு சார். அதாவது அதிகார பகிர்வு சொல்லிட்டு முழக்கமிட்ட திருமாவளவன் அதிகார பகிர்வு கிடச்சிருச்சா அப்படின்னு பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு தொகுதி பகிர்வு தான் அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம் இதை? அதான் சொன்னல, அவருக்கு இன்னும் சீட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எவ்வளோன்னு. ஓகே, அது வரைக்கும் அவர் வந்து திமுகவோட கிட்டத்தட்ட கொத்தடிமை மாதிரி தான் இருப்பார். கொடுத்ததுக்கு அப்புறமும் அப்படி தான் இருக்கணுன்றது அது வேறு விஷயம். ஓகே, அவருடைய அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் ஏற்கனவே அங்கே வந்து செட் ஆகிட்டாங்க, ஜெல்லு போட்டு ஒட்டிட்டாங்கன்றதுனால வேறு வழியில் அவருக்குன்றதெல்லாம் அதெல்லாம் வந்து அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்பது தான், அரசியல் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்பது தான். தலைவர் போஸ்ட்டில் இருந்ததுனால அவர் சுதந்திரமாக செயல்படுவார்னு சொல்ல முடியாது. அவர் 2 கையும் 2 காலையும் கட்டி போட்டாங்கன்னா அப்புறம் தலைவர்னு சொன்னால் மட்டும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் பங்குன்னு ஆதவர்ஜனா இருக்கும்போது அப்படியே சிம்மம் மாதிரி முழங்கினார், சிங்கநாதம் கேட்டது. அப்புறம் உள்ளே போயிட்டு முதல்வர் பார்த்துட்டு வரணுன்னா அதெல்லாம் உரிய நேரத்தில் கேட்போம்னு சொல்லி அப்படியே அதை அடங்க மறு வந்து அடங்கி இருன்னு ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு புது விளக்கம் கொடுக்குறார். என்னென்னா அதிகார பகிர்வு என்பது எதுன்னா தொகுதி பகிர்வு தான் அதிகார பகிர்வா. நீங்கள் தொகுதி கொடுத்தோன்னே ஜெயிச்சிருவீங்களா? போன வாரம் 6 கொடுத்தாங்க, 4 தானே ஜெயிச்சிங்க. அப்புறம் அதுக்கும் அதிகார பகிர்வுக்கும் என்ன சம்பந்தம்? தொகுதி பகிர்வு தான் அதிகார பகிர்வு அப்படின்னு தைரியமாக பேசுகிறார் சப்பை கட்டி. எதுக்காக இது? இல்லை, நாங்கள் மூப்பனாரோட காலகட்டத்திலேருந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருந்த மக்களுடைய பிரதிநிதியாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தோம். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். தெரியுங்க, எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. மூப்பனார் கலந்து கொண்ட அந்த விழாவில் அந்த விளம்பரத்தில் உங்கள் பேரே இரா திருமாவளவன், அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் தான் இருந்துச்சு. தொல் திருமாவளவன் அப்புறமா தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு பேர் வச்சார், தொல்காப்பியன். தெரியாது, அது அவர் இஷ்டம், அவங்க அப்பா இஷ்டம். அவர் ராமசாமி என்ற பெயர்னால இரா திருமாவளவன் சொல்லி தான் போட்டி தேர்தல் விண்ணப்ப இதுலேயும் படிவத்துலேயும் அதான் எழுதினார். அப்போ வந்த விளம்பரங்கள், செய்தி, இதெல்லாம் தகவல்கள் எல்லாமும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த மூப்பனார், ஏன்னா அந்த இதை நான் பார்த்துருக்கேன். திரு ஜி.கே. மூப்பனார், தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு போட்டு வரும். அமைப்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு கூட இருக்காது, விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கும். ரைட்டு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் 5000 ரூபாய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாட்கோ பட்டியல் சமூகத்திற்கான அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அரசு கழகம், அதிலிருந்து 12,700 கோடி எடுத்து இந்த 5000 ரூபா கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபா அரசு செலவு பண்ணிச்சு. இது பட்டியல் சமூகத்திற்கு போக வேண்டியது. மொத்தமாக மற்ற எல்லாருக்கும் சேர்த்து செலவு பண்ணிட்டீங்கன்னா பட்டியல் சமூகத்திற்கு அது செய்யப்படும் துரோகம் இல்லையா? கேட்க அவருக்கு வாய் இல்லையே, கேட்கலையே. இந்த ஆகாஷன்ற ஒரு அந்த மானாமதுரையில் அது எப்படி அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதாவது கஸ்டோடியல் டெத், காவல்துறை இதில் இருக்கும்போது மரணம். அஜித்குமார் மடப்புறத்தில் காவல்துறை எங்கே கோயிலுக்கு பின்னால் வச்சு அடித்து கொண்டு, அது காரணம் என்னன்னு நம்ம பேசியிருக்கோம். ரெண்டாவது, அது என்ன நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் கேள்வி கேட்குறதே இல்லையே. நீங்கள் ஒரு இன எழுச்சிக்கான ஒரு காவலர், பாதுகாவலர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த கூட்டணிக்காக நீங்கள் கேட்காம இருப்பீங்க, சீட்டுக்காக நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் மீது அந்த பட்டியல் சமூகத்திற்கு எப்படி நம்பிக்கை வரும்? அந்த மக்களுக்கு நாம் பின்தங்கி விட்டோம், பொருளாதாரத்திலும் சமூக ரீதியாகவும் அல்ல பின்தங்கி விட்டோம், இல்லை பின்தங்குமாறு வைக்கப்பட்டோம், அதிலிருந்து முன்னேற வேண்டும் என்று தான் உங்களை தலைவராக எதிர்பார்த்து இவர் நம்மளை கை தூக்கி விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் உங்களுடைய அரசியல் சுயலாபங்களுக்காகவும் பிற லாபங்களுக்காகவும் அந்த மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை நீங்கள் தட்டி கேட்காமல் இருந்தால் அந்த பட்டியல் சமூகத்திற்கு எதிராக நடந்து கொள்ளும் அந்த சோகால்டு உயர் சாதி இல்லை வேறு சாதியினர் இருக்காங்க, அவங்களே பரவாயில்லன்ற அர்த்தம் வந்துடுது இல்லையா? அவன் வெட்டினா கூட வேற சாதிக்காரனை வெட்டுறான், அவன் மனசுக்குள்ளே எதிரின்னு ஒரு சாதியை நினச்சிக்கிட்டு, அதுவும் தப்பு தான், குற்றம்தான், அது சமூக அநீதி தான். அவனை கூட மன்னித்து விடலாம், ஏன்னா அவனுக்கு சாதி பித்து தலைக்கேறி போச்சு, சாதி போதை அவனுக்கு தலைக்கேறி போச்சு. நீங்கள் அந்த சாதிக்கான அந்த இனத்திற்கான காவலர், பாதுகாவலர் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் சமரசம் செய்து கொண்டு போகிறீர்கள். எதற்காகவோ என்றால், யார் பெரிய குற்றவாளி? நமது இனத்தை நாமளே துரோகம் செய்தால், அதுதான் சொல்லுவாங்க, குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்புன்னு ஒரு பழமொழியில் ஒன்று. நான் வர சொல்லலை, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கோடரி காம்புகளிலிருந்து பட்டியல் சமூகத்தினரை பாதுகாப்பதற்காகத்தான் உங்கள் தலைமையை நம்பி இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் அவர்களுடைய நலனை நட்டாற்றில் விட்டுவிடுகிறீர்களே, எதற்காக? இந்த அரசியல் லாபத்துக்காக.
இத்தனை நாள் வந்து நீங்கள் கூடவே இருந்தீங்களே, திமுகவில் இருந்திருக்கீங்க, அதிமுக கூட்டணியில் இருந்திருக்கீங்க, திமுக பாஜக கூட்டணியில் இருந்தபோது இருந்திருக்கீங்க, மக்கள் நல கூட்டணியில் இருந்திருக்கீங்க. இந்த மக்களுக்காக என்ன வாங்கி கொடுத்திருக்கிறீர்கள்? எந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கிறார்? ஓகே, பட்டியல் சமூக மக்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு சதவீதம் அவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது புள்ளி விவரம் இருக்கிறதா? இல்லை சமூக ரீதியில் வந்து நீங்கள் வந்து அதுக்கு புள்ளி விவரமே வேணாம், தினம் வந்து பேப்பர் படித்தா போதும், நியூஸ் பார்த்தா போதும். அது ஏன் பட்டியல் இனமாக வந்து அது எனக்கு புரியல. போலீஸ் ஸ்டேஷனில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் வழிக்கு வந்து ஒன்று செத்து போயிடுறான், இல்லை வந்து காலில் அடிபடுது, ஃப்ராக்சர் ஆகுது. அதே பாத்ரூமில் தான் வந்து காவல்துறையினரும் நடமாடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வழுக்க மாட்டேங்குது. அவளுக்கு வழுக்கணும்னு நம்ம சொல்லலை, அது நியாயம் இல்லை. அது குற்றவாளி குற்றஞ்சாட்டப்பட்டவன் போகும்போது மட்டும் ஏன் வழுக்குது? அதுவும் பட்டியலினத்தை சேர்ந்தவனா தான் கொஞ்சம் அதிகமாகவே வழுக்குதே. அப்போ அந்த சாதி வன்மம் என்பது நீங்கள் இவ்வளவு நாள் இயக்கம் நடத்தியும் வந்து பயனில்லை, அந்த சாதி வன்மம் குறையவில்லை, இன்னும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றால், தனியாக இயக்கம் நடத்தி தனியாக அது ஒரு கட்சி நடத்துவதால் யார் இதுவரை என்ன லாபம் கண்டிருக்கிறார்? அந்த மக்கள் என்ன லாபம் கண்டிருக்கிறார்? தலைவர்கள்லாம் கண்டிருக்காங்க, அது தெரியுது, பார்த்தா தெரியுது. எல்லாரும் வச்சிருக்கிற காரு, அவங்களுடைய வீடு, அதெல்லாம் மற்ற இதெல்லாம் சொத்துக்கள் விவரங்கள்லாம் அங்கங்கே வெளியாகுது, தெரியுது. அந்த மக்கள் அதுதான் வந்து நமக்கு வருத்தமாக இருக்குது. 12,700 கோடி ரூபாய் எடுத்து தாட்கோ பணத்தை கொடுத்தாங்கன்னா முதல் கேள்வி யார்கிட்டேருந்து வந்திருக்கணும்? திருமாவளவன் தான். அதை எடுத்து கொடுத்தீங்களா? 12,700 கோடி யாருடைய பணம்? மத்திய அரசு ஒதுக்கிய பணமோ, வரி மாநில அரசு வரியிலேருந்து வந்த பணமோ? மொத்தம் தாட்கோவுடைய பணம் என்றால் பட்டியல் சமூகத்திற்கான அவர்களுடைய மறுவாழ்வுக்கு, அவருடைய முன்னேற்றத்திற்கான பணம். அதை எடுத்து நீங்கள் பொதுவாக வந்து ஓட்டுக்காக இப்படி கொடுத்துட்டீங்களே, நியாயமாங்கிற முதல் கேள்வி திருமாவளவன் தான் கேட்டிருக்கணும். ஓகே, அதை விட்டுட்டு தொகுதி பகிர்வு தான் அதிகார பகிர்வு என்று சொல்வது வந்து அதை என்ன கோழைத்தனம் என்று சொல்வதா, இல்லை வந்து சுயலாபத்திற்காக அவர் வந்து சமரசம் செய்து கொள்கிறார் என்று சொல்வதா? எப்படி சொன்னாலும் அது வந்து அந்த மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய துரோகமாக தான் நமக்கு படுது. ஓகே சார், புழல் பக்கத்தில் திருமூலநாதர் கோவில் அந்த இடங்களை வந்து ஆக்கிரமித்து பட்டா போட்டு பிளாட்டாக ஆக்கி விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதில் ஒரு பெரிய தலையீடுகள்லாம் இருக்கிறது தெரியுது. அது கூட சேர்த்து இன்னொரு கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டில் கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் திமுக அவங்களோட பெரிய மாநாடு நடத்துதையும் நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த புழல் நீங்கள் சொல்கிறது திருமூலநாதர் கோயில் வந்து அதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா நிலம். அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஓகே, அது வந்து மாதவரம் அந்த பகுதியில் வரும், புழலில் வருது. அந்த கோயிலுடைய நிலத்தை முதல்ல விவசாய குத்தகைன்னு சொல்லி விட்டுறாங்க. சரி, விவசாயம் பண்ணால் கூட யாரோ விவசாயம் பண்ணால் பிழைக்கிறான், அதில் ஏதோ ஒரு விவசாயிகளுக்கு வருமானம் வருது, ஏதோ ஒன்று வரலாம். விவசாய குத்தகைன்னு போட்டுட்டு அப்புறமா அதை வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டு ப்ரைவேட்டுக்கு கொடுத்து அவன் பிளாட் போட்டு விற்றுட்டான், வீடு கட்டிட்டாங்க. அங்கே யாரோ தனியார்களுக்கு விற்று யாரோ காசு கொடுத்து வாங்கி. இப்போ கோயிலுடைய நிலவும் போச்சு. கோயிலுக்கு எங்கேருந்து வந்திருக்கும்? அநேகமாக யாராவது உபயதாரர் நன்கொடையாளர்கள், பணமுடையவர்கள், இல்லை நல்ல மனமுடையவர்கள், இல்லை ரெண்டும் உடையவர்கள் கோயிலுக்காக எழுதி வச்சுருப்பாங்க. அவர்கள் உயிருடன் இருக்கும்போதோ இல்லை அவர்களுக்கு பின்னாலோ. அந்த நிலத்தை விவசாய குத்தகை விட்டால் கூட தப்பில்லை. அந்த விவசாய வருமானம் அந்த கோயிலுக்கு அதை பராமரிப்பதற்காக போகணும். விவசாய குத்தகைன்றதை அப்படி போட்டு மறுபடியும் அதை வந்து ரியல் எஸ்டேட் போட்டு இப்படி தானே அந்த பள்ளிக்கரணை அந்த நிலம் வந்து ராம்சார் அறிக்கையில் வந்து அது விற்பனையே செய்யக்கூடாத தடை செய்யப்பட்ட நிலம். ஏன்னா பறவைகள் சரணாலயம் அங்கே அந்த மார்ஷ் லேண்டெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா, உபயோகத்துக்கு வீட்டு உபயோகத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா நிலத்தடி நீர் வந்து வற்றி போயிடும். அதுக்கப்புறம் அங்கே மண் வந்து உறுதியற்று இருக்கும், பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மாண்புமிகு அவர் தான் தாதா. எங்கே வேணாலும் அவர் போய் வந்து என்ன வேணாலும் அவர் வந்து யாரை வேணாலும் தட்டி கேட்கலாங்கிற மாதிரி இருக்கார். அவருடைய ஏற்பாட்டில் மிக மூத்த ஒரு தலைமை அதிகாரி ஒருவர், ஐஏஎஸ் அதிகாரி, அவருடைய மனைவியும் ஐஏஎஸ்ஸு,
அவங்க வந்து ஒரு முக்கியமான பதவியில் இருக்காங்க, என்ஓசி கொடுக்குற இடத்துல இருக்காங்க. இவர் இப்போ வந்து பெங்களூர் குரூப்புன்னு பிரிகேடு குரூப்புன்னு 2000 கோடி ரூபாய்க்கு அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாங்க. இல்லை எதுக்காக சொன்னா, புழலில் வந்து நடந்தது வந்து 100 கோடி பொறுமானம் உள்ளது. விவசாயத்துக்கு தானே வந்து நீங்கள் அதை பயன்படுத்தணும். ஒன்று கோயிலுக்கு அந்த இடத்த கோயிலுக்குன்னா வேறு எது பயன்படும், விவசாயத்துக்கு பயன்படுத்தி அந்த வருமானத்தை பராமரிப்பு அது போட்டு இது மாதிரி நிறைய இடத்துல. இப்போ கூட சாமி மலையில் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் லிஃப்ட்டு 3.5 கோடி ரூபாய்க்கு லிஃப்ட்டு போட்டிருக்காங்க. 2 லிஃப்ட்டு 20 பேர் போகிற மாதிரி. அதில் 20 பேரே போக முடியாது, 10 பேர் தான் போக முடியுமா. அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு அதை தொடங்கி வைக்கிறாங்களோ அன்றைக்கே அது வந்து ஒர்க் பண்ணல. அது கூட வந்து அமைச்சர் வந்து யாரோ ஒரு அதிகாரியையோ ஒரு ஊழியரோ அறைந்து விட்டார், முதுகில் அறைந்தார்னு ஒரு செய்தி வருது. அது உண்மையாக இருந்தால் தவறு. அமைச்சர் என்பதால் எந்த ஊழியரையோ, அதாவது நீங்கள் கண்டிக்கலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அது ஏன் வந்து சரியாக இயங்கலை, அதை ஏன் சரியாக பார்க்கலன்னு சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் துறை ரீதியாக. அடிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ அமைச்சர்னா தாதா நம்ம வந்து வேறு அர்த்தமே வேறு மாதிரி வந்துடுது. நீங்கள் யாருடைய பூர்வீகம் எப்படி இருந்தாலும், டிப்பர் லாரி டிரைவராக இருந்தாலும், பிளம்பராக இருந்தாலும், எப்படியா இருந்தாலும், சில பேர் சாராயம் வித்துட்டு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் அமைச்சர்னு வந்து விட்டால் மாண்புமிகுன்னு சொல்கிறோம். ஓகே, அந்த மாண்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா. அப்புறம் என்னன்னு கேட்டால், இது அறநிலையத்துறை செலவு பண்ணி இந்த 3.5 கோடி ரூபாய் என்னமோ செலவு பண்ணி அந்த லிஃப்ட்டு போடல, அந்த மின் தூக்கி நன்கொடையாளர்களிலிருந்து வசூல் பண்ணி தான். அப்போ நன்கொடையாளர்களிருந்து வசூல் பண்ணி அது சரியாக இயங்கலைன்னா அறநிலையத்துறை வந்து அது சரியாக செலவு செய்யவில்லை, இல்லை வந்து அதில் ஏதோ ஊழல் நடந்திருக்கிறது, இல்லை தவறு நடந்திருக்கிறது, இல்லை கவனக்குறைவு நடந்திருக்கிறது. இதுதான் வந்து ஒரு கோயிலில், எல்லா கோயில்லையும் இப்படி தான். கேட்டால் 5000 கோயிலில் நாங்கள் வந்து குடமுழுக்கு பண்ணோம், இப்படி தான் குடமுழுக்கு பண்ணியிருப்பாங்க தெரியுது. இந்த இப்போ எண்ணெய் பற்றாக்குறை அது உலகப்போர். உலகப்போரில் வந்து நீங்கள் ஏன் ஈரான் பக்கம் பேசலைன்னு திருமாவளவன் கேட்குறாரு. ஈரான் பக்கம் பேசுனா இஸ்ரேல்காரன் கொண்டு போடுவான், இஸ்ரேல் அமெரிக்கா பக்கம் பேசுனா ஈரான்காரன் கொண்டு போடுவான். சரி, இது இஸ்லாமியர் கிறிஸ்துவர் யூதர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த பக்கம் ஈரான் வந்து ஷியா முஸ்லீம்கள், வளைகுடா இவங்கெல்லாம் வந்து துபாய் அபுதாபி அவங்களோட சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து சன்னி முஸ்லீம்கள். அப்போ இந்தியாவுடைய நிலைமை எது வந்து சரியான ஒரு முறையானது? இதில் எதையும் நம்ம வந்து உள்ளே போய் தலையை விட்டுட்டு எந்த பக்கத்துலையும் நம்ம சிக்கிக்காமல் இந்தியர்களுக்கும் இந்தியாவிற்கும் எது பாதுகாப்போ அப்படி போகிறது. நடுநிலையாக இருக்கீங்களோ இல்லையோ நடுநிலையாக நடிக்கவாது செய்ய வேண்டும். இல்லைன்னா இந்த அந்த பக்கம் கொண்டு போடுவான்ல. இங்கேருந்து 12 நாட்டிகள் மைல் ஈரான் போர்க்கப்பல் வந்து கொச்சியிலேருந்து வெளியே போச்சு, சர்வதேச நீர் எல்லைக்கு போன உடனே நீர்மூழ்கி கப்பல் வச்சு அடித்தான்ல. நீங்கள் சப்போஸ் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அமெரிக்காவை இஸ்ரேல் என்ன பண்ணுவான், அங்கே வச்சு அடிக்க மாட்டான், கொச்சியிலேயே வச்சு அடிப்பான், கொச்சியிலையோ தமிழ்நாட்டிலையோ வச்சு. சரி, இந்த பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் அடிப்பான். ஆக ரெண்டாவது இது அவங்களுக்குள்ளே உள்ள சிக்கல். இந்தியாவிற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. நமக்கு பாதுகாப்பு இந்தியர்களுக்கு 8 நாட்டில் வந்து என்ன அந்தந்த நாடுகளுடன் பேசி பிரதமர் வந்து பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்து விட்டார். அங்கிருந்து விமானங்களில் மெதுவாக வர ஆரம்பித்து விட்டார்கள், திரும்பி வர எத்தனிப்பவர்கள். என்னையும் வந்து பொதுமக்கள் வந்து புரிந்து கொள்ளாமல் வந்து நாளைக்கு அது ஒரு சுயநலம்தான். இல்லைனா வந்து குடத்துலேயும் பக்கெட்லேயும் அந்த தண்ணீர் கேன்லேயும் போய் பெட்ரோலோ டீசலோ வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? காரில் நிரப்புங்க, பைக்கில் நிரப்புங்க. அது கூட எவ்வளோ நிரப்புவீங்க? ஃபுல் டேங்க் நிரப்புவீங்க. அது திருப்பி தீர்ந்ததுக்கப்புறம் தானே வாங்கணும், வீட்லேயே வாங்கி வச்சுக்க முடியும். அப்படி எல்லாரும் வந்து வீட்டில் இந்த மாதிரி குடத்துலையும் இதுலேயும் வாங்கி வைக்கும்போது உண்மையிலேயே காரோ பைக்கோ வச்சு ஓட்டணுங்கிறவனுக்கு கிடைக்காம போகுது. அப்போ இந்த தட்டுப்பாடு செயற்கையான தட்டுப்பாடு. இப்போ கேஸ் அதே மாதிரி வந்து 28% வந்து லோக்கல் இந்தியாவில் வந்து உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க இப்போ இந்த போன வாரத்தில். நீங்கள் அதை வந்து கேஸ் வந்து போன வாரம் நான் எங்கள் வீட்டுக்காக புக் பண்ணேன், ஒரு கரெக்டாக 6 நாளில் வந்துடுச்சு. இது இப்போ தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஆனால் நீங்கள் வந்து பயந்து போய் இந்த கேஸ் ஏஜென்சிக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னு வைங்க, 2000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபான்னு பிளாக்ல விற்கிறான். ஒரு தேவையை நீங்கள் வந்து தெரிவிச்சிங்கன்னா உடனே அதுக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற விதத்தில் பொருளாதார ரீதியில் நீங்கள் 4 இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வந்து நான் போய் விலை கேட்குறேன், 10 பேர் சேர்ந்து விலை கேட்குறாங்க ஒரே ஃபோனுன்னா இதோட விலை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் இந்த ஷார்ட்டேஜ் வருது. இல்லை என்னன்னால் அவர் தலைமை செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னது தான் ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வருங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் திருமண மண்டபங்களில் திருமணம் செய்பவர்கள் குடும்பங்களில் விறகு கட்டைகளை அடுப்புக்கு வந்து திருமணங்களில் வந்து விறகு கட்டைகளை பயன்படுத்துங்கள் கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக. அதுக்கு 4 நாளைக்கு முன்னால் திருச்சியில் மாநாட்டில் 1200 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் எங்கேருந்து வந்துச்சு? திமுக என்ன வணிக நிறுவனமா? 1200 சிலிண்டர் வச்சு 10 லட்சம் பேருக்கு பிரியாணி செஞ்சு அதில் 3 லட்சம் பேர் தான் வந்தாங்க. 2000 பஸ்ஸு வச்சு கூப்பிட்டு வந்து கேரளாவிலேருந்தெல்லாம் ஆள் கூப்பிட்டு வந்தே 3 லட்சம் பேர் தான் வர முடிஞ்சுது. அந்த பிரியாணியெல்லாம் வந்து எப்படி வந்து தூக்கி கொட்டினார்கள், வீணாக போன. அவங்ககிட்ட பணம் இருக்குது திமுக நிர்வாகிகளிடம் இருந்தால் கூட அதே வந்து அந்த பிரியாணியை வந்து அன்னதானமாக எத்தனை நாளைக்கு கொடுக்கலாம்? இந்த 1500 1200 சிலிண்டர்னால் வீட்டு உபயோக சிலிண்டர்னு வைங்க, ஒரு வீட்டுக்கு 1 மாதத்துக்கு வரும். 1500 குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கலாம். இங்கே 4 நாளைக்கு முன்னால் அங்கே கொடுத்த போது அங்கே திமுக தலைமையில் போய் சொல்ல வேண்டியது தானே நம்ம தலைமை சீஃப் செக்ரட்டரி, ஐயா விறகு கட்டை வச்சு இந்த மாநாடு நடத்திங்க. ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். திமுக பாருங்கள், அவங்க மாநாடே விறகு கட்டை வச்சு பண்ணாங்க, சேமிப்பு. இப்போ எனக்கு அவர் சீஃப் செக்ரட்டரி சொல்ல விட்டு எனக்கு ஒரு ஐடியா வருது. திமுக அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், ஏன்னா இவங்கெல்லாம் மூத்த அதிகாரிகள் ஒரு துறையில், இவர்கள்லாம் அவங்க வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு பயன்படுத்தாமல் விறகு கட்டை அடுப்பை பயன்படுத்துவார்களா? முன்மாதிரியாக இருப்பார்களா? ஆனால் நம்ம ஐடியா சொன்னோன்னே பொங்கல் மாதிரி ஆயிரும். முக்கியமான தலைவர்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் பதவியில் இருக்கிறவங்க பொங்கல் விழா கொண்டாடின மாதிரி ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு அடுப்பே பற்ற வைக்காமல் சும்மா அப்படி பொங்கல் கிண்டுற மாதிரி ஒரு போஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு கால் விறகுக்கட்டை வச்சுக்கிட்டு ஒரு அடுப்பு பக்கத்தில் யாராவது அரசியல்வாதிகள் போஸ் கொடுப்பார்களே தவிர, விளம்பர அரசியல் நடத்துவார்களே தவிர, விறகுக்கட்டை வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர், மூத்த அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வீட்டில், அமைச்சர்கள் வீட்டில் விறகுக்கட்டை வைங்களேன். திமுக கட்சி மாநாட்டுக்கு 1200 சிலிண்டர் யூஸ் பண்ணுவீங்க, அவன் திருமண வீட்டில் வந்து நீங்கள் கேஸ் சிலிண்டர் வந்து 28% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டிற்கு அதில் என்ன ஒதுக்கப்பட்டு இருக்கிறது? தேவையானது வந்து ஒதுக்கப்படவில்லை, நியாயமாக ஒதுக்கப்படவில்லை என்றால் குரல் எழுப்புங்கள் மத்திய அரசு. ஓகே, நியாயம். நாங்கள் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இவ்வளோ பேர் இங்கே சிலிண்டர் வச்சுருக்கான், 28% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதில் எங்களுக்கு இந்த பர்சன்டேஜ், இந்த சதவீதம் எங்களுக்கு உரிமை. கேளுங்க, குரல் கொடுங்கள், நியாயம். நீங்களாம் விறகுக்கட்டை யூஸ் பண்ணிங்க, நாங்கள் வந்து கேஸ் யூஸ் பண்ணிப்போம். 1200 எங்கேருந்து 1200 கேஸ் சிலிண்டர் எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? இந்த மின் கம்பத்துலேருந்து கட்சி விழா நடக்கும்போதெல்லாம் அப்படி எடுத்துருவாங்க. அதெல்லாம் யாருது? பொதுமக்கள் காசு தானே. ஊருக்கு உபதேசம் பிரமாதமாக பண்ணுவாங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த அதிகாரிகள் எல்லாரும் வந்து பாருங்கள், அரசு பள்ளிகளில் தான் வந்து அதை வந்து படிக்க வைக்க வேண்டும். அவங்க வீட்டில் போய் பாருங்கள், கல்வி அமைச்சர் பையன் என்ன பண்ணுறாரு? எல்லோரும் தமிழ் படிக்கணும்னு சொன்னாங்களா? கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பையனை போய் கேட்டபோது என்ன சொன்னார்? ஃப்ரெஞ்சு ஜெர்மன் ஏதோ படிக்கிறேன், தமிழ் நான் படிக்கல. செம்மொழி, தமிழ் மொழி யாருக்கு? ஏழை மக்களுக்கு, பாமர மக்களுக்கு. உங்கள் வீட்டு பசங்களாம் கான்வெண்ட்டில் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும், வேறு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் மொழி படிக்கணும், எல்லா மொழியும் படிக்கணும். அரசு பள்ளியில் இருக்கிறவன் இந்த இப்போ அரசு இப்போது தேர்வு நடந்துச்சு, 10ஆம் வகுப்பு தேர்வு, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். அது தேர்வில் ஆங்கில தேர்வு வந்து 10,000 பேர் வந்து வரல. எந்த தேர்வுக்குமே வராதவன் 10,000 பேர். 10,000 பேர் தேர்வு எழுத தமிழ்நாடு முழுக்க வரலன்னா அவன் பள்ளியில் சேர்ந்து அந்த தேர்வு பயன் இல்லாமல் போகுது இல்லையா? ஓகே, அவனுக்கு வேலை வாய்ப்பு வராது. தேர்வு எழுதினாலே அவன் பாஸ் பண்ணால் தான் வரும்.
தேர்வே எழுதலைன்னால் அப்போ என்ன செய்யணும்? அந்த தேர்வு அந்த அந்த மாணவர்கள் ஏன் தேர்வுக்கு வரவில்லை என்று ஒரு முறையாவது நீங்கள் வந்து ஆராய்ச்சி செய்து அதை பின்தொடர்ந்து அந்த காரணங்களை கண்டுபிடித்து அவனுக்கு என்ன பிரச்சனை, ஆங்கிலம்னா அவனுக்கு அலர்ஜியாக இருக்கா, அப்போது அதற்கென்று தனியாக எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸு அரசு பள்ளியில் என்ன செய்யணுமோ செய்யலாம். தமிழ்லேயே 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான். அப்புறம் ஆங்கிலத்துக்கு பயப்படாமல் என்ன பண்ணுவான்? தாய்மொழியான தமிழ்லேயே 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான்னா அப்போ உங்களுடைய அந்த கல்வி தரம் வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது. ஓகே, ஆசிரியர்கள் நீங்கள் பணம் வாங்கி கொண்டு ஆசிரியர்கள் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆசிரியர்களுக்கு கல்வி சரியாக இருந்தால் தானே அவன் வந்து அந்த கல்வியை வந்து மாணவர்களுக்கு போதிப்பான். நீங்கள் காசை வாங்கிட்டு யார் வேணாலும் ஆசிரியராக போட்டிங்கன்னா அப்போ தான் என்ன ஆகுது? ஆசிரியரே மாணவியிடம் சில்விஷம். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு அந்த ஆசிரியர் என்ற அந்த பொறுப்பே இல்லாமல் நான் காசு கொடுத்தேன்ல, இவ்வளோ ரூபா கொடுத்து தானே நான் வேலைக்கு வந்தேன், என்னை என்ன பண்ண முடியும்? இதுதான். அப்போது குற்றங்களுக்கு காரணம் தலைமுறையோ சமுதாயமோ அல்ல, அது வந்து வீண் பழி. அரசு தான் காரணம். எந்த கட்சி ஆண்டாலும் சொல்கிறேன், அரசு தான் காரணம். அரசுடைய அதில் வந்து ஊழல், லஞ்சம், குற்றவாளிகளை காப்பாற்றும் அந்த ஒரு எண்ணம், இதெல்லாம் தான் காரணம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காரணம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.